அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிஃப்டி எல்லாம் ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஒரு 873 பாயிண்ட்ஸ், ஃபின் நிஃப்டி ஒரு 350 பாயிண்ட்ஸ். ஸோ எல்லாமே கொஞ்சம் செல்லிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எஸ்டர்டே நமக்கு ஒரு கேப் அப் ஃபார்ம் ஆனது. அதாவது நிஃப்டியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா 23,148க்கும் 23,750 கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட்ஸ் பக்கம் கேப் அப் இருக்கு. ஸோ அந்த கேப் ஃபில் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் ஹையாக பிரேக் அவுட் பண்ணலை. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கொஞ்சம் பை சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். பட் ஹையாக பிரேக் அவுட் பண்ணாமல் நமக்கு லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 220 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுனில் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு என்ன காரணம்? அதாவது சீஸ் ஃபயர்னு சொல்லிட்டாங்களே. சீஸ் ஃபயர்னு சொன்ன உடனே தானே நமக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனது. ஸோ நல்ல ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கு ஏன் மறுபடியும் கொஞ்சம் இறங்கிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ட்ரம்ப் சீஸ் ஃபயர் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ ஈரானை சுற்றி மிலிட்ரி ஏர்கிராஃப்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர் கப்பல், இதெல்லாம் அப்படியே நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறோம். ஸோ அவங்க சொல்கிற பேச்சு கேட்கல, அதாவது இந்த சீஸ்ஃபயருக்கான கண்டிஷன்ஸுக்கு அவங்க சரியாக ஒத்து வரல அப்படின்னா எப்போ வேணால் நாங்கள் தாக்குதலை ஆரம்பித்து ஈரானை அழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த நியூஸ் மூலயமா மறுபடியும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் க்ளோஸ் ஆயிருக்கு. நமக்கு க்ரூட் ஆயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிசிஎஸோட Q4 ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி டிசிஎஸ் எல்லாம் நான் இன்னைக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்துட்டு இருந்தது. ஸோ டிசிஎஸ் ஸ்டாக்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, போன வருஷம் ஆகஸ்ட் 2024 கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். இந்த ஏஐ பிரச்சனைனால கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1500 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகி இப்போ 2500 சம்திங்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டிசிஎஸோட Q4 ரிசல்ட்ஸ் எப்படி வரும் அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரோத் ஆயிருக்கு. இன்னைக்கு 20 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கும் கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் டிசிஎஸ் ஸ்டாக்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த Q4 ரிசல்ட்ஸ் எப்போ அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னும் டைம் இருக்கு. ஸோ நாளைக்கு எதுவுமே Q4 ரிசல்ட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த Q4 ரிசல்ட்ஸ் சம்திங் ஏப்ரல் 14th or 15th தான். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோல்ட்மேன் சாக்ஸ்னா யாருங்க அப்படின்னா, இது மார்கன் ஸ்டான்லி மாதிரி இவங்களும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் தான். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறாங்க, இப்போ மார்கன் ஸ்டான்லி எல்லாம் நமக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதாவது பேங்க் நிஃப்டி இவ்வளோ போகும், ரிலையன்ஸ் இவ்வளோ போகும், இந்த அளவுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு நிஃப்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு நாள் இல்லை 2 நாள் அதோட வேலிடிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நியூஸஸ் அவங்க கொடுக்கறதே அவங்களும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு நியூஸை வெளியிடுறது கண்டிப்பாக ஏற்றிட்டு அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு நவுந்துருவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் எல்லாம். ஸோ இந்த மாதிரி கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, க்ரூட் ஆயில் 90 பேரல் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, the ceasefire would push Brent crude oil to an average of $90 per barrel in the current quarter. இன்னொரு 3 மாசத்துல $90 வரும். அதே மாதிரி WTI crude oil $87 வரைக்கும் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரூட்டர்ஸ் ரிப்போர்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன்னா, கண்டிப்பா இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால கண்டிப்பா நமக்கு சப்ளை அதிகமாக கிடைக்கும். ஸோ சப்ளை அதிகமாக கிடைக்கிறதுனால ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலோட ரேட் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்ற மாதிரி சப்ளை அதிகமாக கொடுத்து, அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு நார்மலான கண்டிஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ளை அதிகமாக இருக்கும். ஸோ சப்ளை அதிகமாக கிடைக்கிறப்ப க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் நமக்கு இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி ரிலையன்ஸ், நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ், ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை நியூஸ் மூலயமா க்ரூட் ஆயிலெல்லாம் $90, $87 எல்லாம் கீழே இறங்குது அப்படின்னா, ஸோ நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் நமக்கு மேலே வர்றப்ப ஸோ நிஃப்டியும் கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட்ல தான் இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதாவது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் மேலே வர மாதிரியும், க்ரூட் ஆயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வர மாதிரி ஸோ இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு. இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு 3 months டைம் கொடுத்துருக்காங்க. கரண்ட் குவார்ட்டர் அப்படின்னு 3 months எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 weekலயே சான்சஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம். இப்போதுக்கு க்ரூட் ஆயில் ஒரு டெக்னிக்கல் வைஸாக பார்த்தா பையில தான் இருக்கு. ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? டெக்னிக்கல்ஸில் பார்க்குறப்ப சொல்கிறேன் நான். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு ஸ்டாக் ஹீட் மேப்.
ஸ்டாக் ஹீட் மேப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேத்தெல்லாம் என்னென்ன நமக்கு வந்து நல்லா பாசிட்டிவ்ல இருந்ததோ அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கொட்டாக் பேங்க், ஐசிஐசி பேங்க், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஜியோ ஃபினான்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங். இந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்து நேற்று மார்னிங்கே வந்து நம்ம எதிர்பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்லேயே ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான். இன்னைக்கு வந்து பொறுமையாக புக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் ஹையாக பிரேக் அவுட் பண்ணாதது நமக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கு. அதாவது நிஃப்டி எஸ்டர்டேவோட ஹையாக பிரேக் அவுட் பண்ணியிருந்தா பை கண்டினியூஷன் ஆயிருக்கும். ஹையாக பிரேக் அவுட் பண்ணாதனால கொஞ்சம் வந்து கீழே வந்து இறங்கி ஸோ நமக்கு லோவர் பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போதைக்கு 222 பாயிண்ட்ஸ் பக்கம் ரெட் கலரில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவராலாக எல்லா ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் ரெட்டு தான், அதாவது பெரிய அளவில் ரெட்டு கிடையாது. ஸோ நேற்று இப்போ 5% ஏறி இருக்கு அப்படின்னா அதில் 2.5% வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதில் நேற்று இந்த அளவுக்கு ஏறியும் கூட ஸோ எஃப்ஐ வந்து அப்போ கூட கிரீன்ல வந்து கிடையாது. நேற்று இவ்வளோ பெரிய கேப்பை பிழுந்து கூட 2811 கோடி ரூபா வந்து செல்லிங்ல தான் இருந்திருக்காங்க. ₹1 பை பண்ணுங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி அதான் மார்ச் 25th பிப்ரவரி 23rd பிப்ரவரி அந்த டைம்ல தான் கொஞ்சம் பை பண்ணியிருக்கிறாங்க. 3000 கோடி 3483 கோடி அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப்பே விழுந்தா கூட இவங்க வந்து விற்கிறதுல தான் குறியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவங்க கொஞ்சமாச்சும் பாசிட்டிவ் வரட்டும், ஒரு 500 ஜஸ்ட் ஒரு 500 கோடி 400 கோடி ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு ஹிண்ட் வந்து சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எப்ப என்னைக்கு வந்து ரெண்டு பக்கமுமே பாசிட்டிவ் வருதோ, அதாவது எஃப்ஐயுமே பாசிட்டிவ்ல இருக்கணும், டிஐஎஸ்மே பாசிட்டிவ்ல இருந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து பையிங் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை நான் வரப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை நடந்திருக்கு உங்களுக்கு. எந்த இடத்துல என்னன்னா 25th பிப்ரவரி 23rd பிப்ரவரி, சாரி 23rd இல்லை 25th பிப்ரவரி. ஸோ 26th பிப்ரவரி போய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கு ரெண்டு சைடுமே பையிங் வந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து வந்து பையிங் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம், அது வந்தவொடனே நானும் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நீங்களும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ எஃப்ஐடிஏ டேட்டாஸ் வந்து நான் எல்லாத்துலேயுமே பார்த்துக்கலாம். sensible.com, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி கண்ட்ரோலில் பாருங்க. மணி கண்ட்ரோல்லேயே நமக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்தோம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா sensible.comல பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃப்ஐயோட பைசெல் காம்பினேஷன் அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐயோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாமே வந்து சென்சிபிளாக நமக்கு கிளியராக வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து எம்எஸ்சிஐ வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படிங்க இருக்கு அப்படின்னா நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தது. இன்னைக்கு காலையில் அவர் கொடுத்திருந்த ஒரு அறிவிப்புனால ஒரு 10 பாயிண்ட் வந்து இறங்கி இருக்கு. எப்படி இறங்கி இருக்கு அப்படின்னா என்னது இன்னும் அங்கேயே வந்து போர்க்கப்பல் நிற்குதா அப்படிங்கிற மாதிரி செல்லிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு 10 பாயிண்ட் மட்டும் இப்போதைக்கு வந்து நெகட்டிவ்ல வந்து இருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ரெண்டு பக்கமுமே வந்து புஷ் பண்ணலை. ஒரு கால் ஆப்ஷன் சைடு தான் போகும், ஒரு புட் ஆப்ஷன் சைடு தான் மேலே வரும், இல்லை இதுதான் கீழே இறங்கும் அதுதான் கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரெண்டு பக்கமே கேஷ் ஃப்ளோ வந்து ஈக்குவலாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா 3300 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1558ங்கிறது பாசிட்டிவ், 1654ங்கிறது நெகட்டிவ், அன்சேஞ்சுங்கிறது 88. பாசிட்டிவை கம்பேர் பண்ணுறதை விட நெகட்டிவ் வந்து அதிகமாக இருக்கு. 52 வீக் ஹைல 57 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 11 ஸ்டாக்ஸ் இருக்கு. இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 57 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் ஹைல தான் இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து செக்டார் வைஸ் க்ளோசிங். ஸோ செக்டார் வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் ரெண்டு செக்டார்ல ஹெவியாக நடந்தது, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி. மற்றபடி எல்லா செக்டாருமே வந்து ஒரு மாடரேட் க்ளோசிங், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பாசிட்டிவ் க்ளோசிங் நடந்திருக்கு. நிஃப்டி ஹெல்த், ஐடி, மெட்டல், ஃபார்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் க்ளோசிங். ஐடி செக்டாருக்கு இன்னும் கொஞ்சம் மேலே வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் டிசிஎஸ் ரிசல்ட் இருக்கு. ஸோ அடுத்தடுத்து Q4 ரிசல்ட்ஸ் இருக்கிறனால அது மட்டும் இல்லாமல் ஏடிஆர் வேல்யூஸ் நல்லாவே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்ஃபோசிஸுக்கும் விப்ரோவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஆர் வேல்யூஸ் நல்லாவே வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஐடி செக்டார் இன்னும் கொஞ்சம் கூட க்ரோத் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல ரெண்டு ஸ்டாக்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவ், டிசிஎஸ் அண்ட் சன் ஃபார்மா. ஸோ மற்றதெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டாப் கெய்னர்ஸ் ஹிண்டல்கோ, டாக்டர் ரெட்டி, பஜாஜ் ஆட்டோ, பெல், மேக்ஸிம் ஹெல்த் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இண்டிகோ, ஜியோ ஃபினான்ஸ், எல்டி, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ் ஓகேங்களா. ஸோ நமக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் பையர்ஸ் உள்ளார இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஒரு நியூஸ் வந்தும் கூட பெரிய அளவுலலாம் இறங்கல. ஸோ இதுக்கு முன்னாடி
அவர் வந்து ஒரு 5 நாள் வந்து சீஸ்ஃபயர் வந்து ஸ்டாப், அதாவது போர் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தாக்குதல் நடத்துறேன்னு சொன்னப்போ மார்க்கெட் கொஞ்சம் வந்து இறங்குனது. பட் இந்த தடவைலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்டிங்ல தான் யோசனை பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா லோவையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சு மறுபடியும் மேலே தான் வந்திருக்கு 23,907. ஸோ டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் மேலே தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இன்னமும் கொஞ்சம் வந்து நம்ம பை சைடு வந்து ஒரு குறிப்பிட்ட பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 23,907. ஸோ இதுதான் இந்த டபுள் பாட்டம் சப்போர்ட்டோட நெக்லைன் அப்படின்னு சொல்லலாம். இந்த 23,907 பிரேக் அவுட் பண்ணா ஸோ இங்கிருந்து அகைன் வந்து 24,200 எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாமல் லோவை பிரேக் அவுட் பண்ணி ஒரு க்ளோசிங் வச்சது அப்படின்னா கண்டினியூஸா ஒரு 23,474ல ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போதைக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட்ங்கிறது இருக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா மார்க்கெட்ல என்ன சொல்றதுன்னா அதிகபட்சமா இம்பாக்ட் ஆயிட்டு இருந்தது ஈரான் யூஎஸ் நியூஸ் தான். ஸோ ஈரான் யூஎஸ் நியூஸும் சீஸ்ஃபயர் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் எல்லாம் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு வராங்க நிறுத்தி இருக்கிறோம் ஆளுங்களை அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய மூவ்மெண்ட்ங்கிறது இப்போதைக்கு அதான் நாளைக்கு வந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஸோ மேபி ஒரு லோவை பிரேக் அவுட் பண்ணால் 23,474 வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். இல்லைன்னா 23,907 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அகைன் வந்து ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டுங்கிறது டவுட் தான். அது வரைக்கும் கொஞ்சம் வாலிட்டிலிட்டியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னாலும் அதுதான் லோவை பிரேக் அவுட் பண்ணால் 54,374. நம்ம நேற்று பார்த்தா சேம் சப்போர்ட் ஜோன். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதோட டார்கெட் வந்து 55,754. இந்த ஹையும் பிரேக் அவுட் பண்ணா நமக்கு வந்து பை சைடு வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா லோவை பிரேக் அவுட் பண்ணா நமக்கு வந்து 25,381. ஸோ 25,381 தான் நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிரா பண்ணல. நான் எதுலையுமே எல்லாமே வந்து பை சைடு பிரேக் அவுட் தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டிரா பண்ணியிருக்கேன். 26,097 பை சைடு பிரேக் அவுட். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸா ஒரு 26,400 to 500 வரைக்கும் ரீச் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ செல்லிங் எந்த சைடு எப்போ வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னா இன்னைக்கான லோவை பிரேக் அவுட் பண்ணா செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா தான். ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங், இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஜோன்ல ஒரு கேப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேப் ஏதாச்சும் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே வரும். ஓகேங்களா? ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணா மட்டும் ஸோ அப் டு 25,381 வரைக்கும் நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு டவுன் சைட். ஸோ மறுபடியும் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்தா கூட 12,000. ஸோ மிட் கேப் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங் கான்சன்ட்ரேஷன் சொல்லலாம். அதாவது பை சைடு வந்து கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெரிய அளவுலலாம் ஃபால் ஆக விடலை மிட் கேப் நிஃப்டியை. ஸோ அதனால ஹையர் பிரேக் அவுட் பண்ணால் பை கண்டினியூஷன் ஆகும். லோவர் பிரேக் அவுட் ஆனால் அப் டு 12,866ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நிஃப்டி 930 பாயிண்ட் தான் இறங்கி இருக்கு. பட் 52 வீக் லோலையோ ஹைல தான் அதிகமான ஸ்டாக்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? 52 வீக் லோல வந்து பெரிய அளவில் வந்து ஸ்டாக்ஸ் வந்து எதுவுமே ட்ரேட் ஆகலை. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு வந்து 75,848. ஸோ அதே மாதிரி இந்த டபுள் பாட்டம் சப்போர்ட்டோட நெக்லைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் 77,111. ஸோ இந்த ஹையர் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு கண்டினியூஸாக ஒரு 78,000 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓவராலாக லோவர் பிரேக் அவுட் பண்ணால் கூட அடுத்த சப்போர்ட் ரெடியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ எல்லாத்துலேயுமே எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே. ஓகேங்களா? ஸோ சென்செக்ஸ் மட்டும் நமக்கு வேல்யூ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நீங்கள் புரோக்கரேஜ் சார்ட்ல வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் புரோக்கரேஜ் சார்ட்ல ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதில் காட்டுற வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து இருக்கும். இதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ நான் சார்ட்டை மாற்றி மாற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால தான் நான் ஒரே சார்ட்லேயே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ யூஎஸ்டி ஐஎன்ஆர் எல்லாம் எப்படிங்க இருக்கு அப்படின்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நேற்று கூட நமக்கு வந்து 92.25 இருந்தது. இன்னைக்கு வந்து 92.92 இருந்து மறுபடியும் ஸ்ட்ரிங்க் ஆகிட்டு கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இன்னும் என்ன சொல்றதுன்னா காலையில வரைக்கும் வீக்காது, மறுபடியும் ஸ்ட்ராங் ஜோனுக்கு வந்து வந்துட்டு இருக்கு. ஸ்ட்ராங் ஜோனுக்கு வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் கொஞ்சம். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி இந்தியா விக்ஸ். ஸோ இந்தியா விக்ஸும் பெரிய அளவில் இல்லை. நேற்று வந்து ஒரு 20% இறங்கி இருந்தது. இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 3% மட்டும்தான் இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போதைக்கு பங்கு சந்தை ஒரு பயப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்தியா விக்ஸும் யூஎஸ்டி ஐஎன்ஆரும் காட்டுது. பார்க்கலாம் வேற எந்த ஒரு நியூஸுமே இம்பாக்ட் கொடுக்குமா, அதாவது
மறுபடியும் போர் ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சீஸ்ஃபயர்னு சொல்லிட்டாங்க 2 வீக்ஸ். மற்றபடி ஒரு சும்மா மிரட்டுற மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கே தவிர அதையும் தாண்டி மறுபடியும் போர் ஸ்டார்ட் ஆனாதான் நமக்கு வந்து கொஞ்சம் இறங்கும். இல்லைன்னா அது வரைக்கும் கொஞ்சம் வாலட்டிலிட்டி அந்தந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் நம்ம வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளார இறங்கின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம மார்னிங்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா பை சைடு பிரேக் அவுட் தான் பார்த்தோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பை சைடு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக அதை பிரேக் அவுட் பண்ணி 9219 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 9387 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த இடமும் ரெசிஸ்டன்ஸ் வேணாம் இப்போதைக்கு, இன்னைக்கு மட்டும் ரெசிஸ்டன்ஸ் வேணாம், பை சைடு மட்டும். ஏன்னா போயிட்டு இறங்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு கேப் டவுன் வந்து இருக்கு. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி ஒரு ஒன் டே ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து நம்ம டிராப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒன் டே ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து நம்ம ஆக்சுவலி டிரா பண்ணி வச்சிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன் டே சப்போர்ட் வந்து நம்ம டிரா பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் 9387, செகண்ட் டார்கெட் 9695. ஸோ இது வரைக்கும் ரீச் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஏதாவது ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகணும். இன்னும் பேட்டர்ன் வந்து எதுவுமே கிரியேட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு டார்கெட்ஸ் மட்டும் பை சைட் டார்கெட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ரெசிஸ்டன்ஸுங்கிறது வேணாம். சப்போஸ் கீழே இறங்கினா கூட இன்னைக்கு லோ தான் அடுத்த சப்போர்ட் ஜோன். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் எந்த இடத்துல எடுக்கும் அப்படின்னா 9020. இன்னைக்கு லோ தான் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா 253 பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் ஜோன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். பட் பிரேக் அவுட் நடக்கலை. ஓகேங்களா? ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ 260.4 வந்துட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறது சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 2 டைம்ஸ் டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அகைன் வந்து ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது அப்படின்னா அகைன் வந்து 253 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. கோல்ட் அண்ட் சில்வர். இப்போ கோல்ட் அண்ட் சில்வர்னா எந்த மாதிரிங்க இருக்கு அப்படின்னா பெரிய மூவ்மெண்ட் இல்லை, காலையிலேருந்தே மூவ்மெண்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் லோவை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இப்போ காலையிலே என்ன பார்த்துருந்தோம், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நேற்று இறங்கிட்டு இருக்கு. லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக 1,48,519 வரைக்கும் ரீச் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இப்போதைக்கு செல்லிங் சைட் கன்ஃபர்மேஷன் தான் கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ சில்வரும் சேம் கண்டிஷன் தான், லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ எப்போ வேணா இன்னைக்கு லோவை பிரேக் அவுட் பண்ணால் கூட நம்ம ஒரு 6000 to 8000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. இப்போ க்ரூட் ஆயில் மேலே ஏறுற வேகத்தை பார்த்தோம் அப்படின்னா 9242 வரைக்கும் ரீச் அவுட் ஆயிருக்கு. ஸோ காலையிலேருந்து நமக்கு வந்து 9021 இருந்து 9241 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் கேட்கலாம், க்ரூட் ஆயில் வந்து மேலே தானே ஏறிட்டு இருக்கு, அப்போ நிஃப்டி வந்து கீழே விழுந்துடணும்ல அப்படின்னா கண்டிப்பாக விழுவும். தொடர்ந்து மேலே ஏறணும். ஓகேங்களா? எந்த இடத்தையுமே ரெசிஸ்டன்ஸ் எடுக்காம, வாலட்டிலிட்டி நடக்காம, நியூஸஸ் அஃபெக்ட் ஆகாம நல்ல ஒரு 10,000 ரீச் ஆனது அப்படின்னா நிஃப்டி கொஞ்சம் செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு நான் மார்னிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த லெவல்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் நாம. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹையா எப்படி இருந்தாலும் நமக்கு மறுபடியும் கீழே இறங்கணும்னா இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் 23,474 வரைக்கும் பாசிபிலிட்டி. ஸோ அந்த ரேஞ்சே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.